لبيك اللهم لبيك لبيك لا شريك لك لبيك إن الحمد والنعمة لك والملك لا شريك لك لبيك الله அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எம்எஸ் வேர்ல்ட் டிராவல்ஸ் சர்வீசஸ் என்ற பெயரில் ஹஜ் உம்ரா சர்வீஸ் நிறுவனம் கடந்த 2 வருடமாக ஹஜ் சேவையில் ஈடுபட்டுள்ளோம். மௌலானா சம்சுதீன் காசிமி அவர்களுடைய தலைமையில் இணைந்து இந்த சர்வீஸை நடத்தி கொண்டிருக்கிறோம். இந்த ஹஜ்ஜு போன வருடம் கடந்த வருடம் 150 ஆஜிகளுடன் சிறப்பாக ஹஜ் கடமையை நிறைவேற்றி வந்தோம். எங்களுடன் வந்த ஆஜிகள் அனைவரும் நல்ல திருப்தியுடன் வந்தார்கள். அந்த ஹஜ்ஜினுடைய அனுபவங்களை பற்றியும் இப்பொழுது நடந்து கொண்டிருக்கும் விஷயங்களை பற்றியும் மௌலானா சம்சுதீன் காசிமி அவர்கள் தெளிவாக விளக்குவார்கள். ரஹ்மான் ரஹீம். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ், நம்முடைய மக்கா ஹஜ் சர்வீஸ் கடந்த 25 ஆண்டுகளாக ஹாஜிகளுடைய பணியிலே, ஹாஜிகளுடைய இன்முகமான சேவையிலே நாங்கள் ஈடுபட்டு வருகின்றோம். தற்போது 2 வருடமாக அல்ஹம்துலில்லாஹ் நம்முடைய ஹாஜி ஷாஜஹான் அவர்கள் எம்எஸ் வேர்ல்ட் டிராவல்ஸுடைய நிறுவனர், அவரும் நம்முடைய மக்கா ஹஜ் சர்வீஸ் இணைஞ்சி அல்ஹம்துலில்லாஹ் ஹாஜிகளுக்கு சிறப்பான சேவையை கொடுத்துட்ருக்குறோம். உங்கள் எல்லாருக்கும் தெரியும். இந்த வருடம் ஹஜ் சம்பந்தமான நிறைய குழப்பங்கள், பிரச்சனைகள் ஏற்பட்டுருது. அதை ஹாஜிகள் அல்லாஹ்வுடைய பாதையிலே, அல்லாஹ்வுடைய வீட்டுக்காக தங்களுடைய இறுதி கடமையை நிறைவேற்றி செல்லக்கூடிய ஹாஜிகள் இந்த விஷயத்தை ஏமாந்து விடக்கூடாது என்பதற்காக ஒரு சில விளக்கங்களை சொல்ல விரும்புகிறேன். ஏன்னு சொன்னால், எல்லா வியாபாரத்திலும் எல்லா துறையிலும் ஏமாற்று பேர் வழிகள், ஃப்ராடுகள் வந்த மாதிரி இந்த ஹஜ் சர்வீஸ் துறையிலும் நிறைய ஃப்ராடுகள் வந்துட்டாங்க. நிறைய ஏமாற்ற ஆரம்பிச்சிட்டாங்க. மக்கள் ரொம்ப கம்மி விலையாக இருக்குது, உம்ரா 55,000 கூட்டு போகிறாங்க, 65,000 கூட்டு போகிறாங்க அப்படின்னு நம்பி பணத்தை கட்டிட்டு கடைசியில் ஏமாந்து போலீஸ் ஸ்டேஷன், ஈலி ஸ்டேஷன் அலையக்கூடிய நிலைமையை பார்க்கின்றோம். அப்பப்போ மீடியாக்களில் செய்தியில் வந்துட்டு இருக்கு. சமீபத்தில் கூட காரைக்காலில் சஹாரான்னு சொல்லி ஒரு நிறுவனம் ஹாஜிகளை ஏமாற்றி மீடியாக்கள்லாம் வந்துச்சு. இப்போ லேட்டஸ்ட்டாக 2-3 நாளைக்கு முன்னாடி புருஷவாகத்தை சேர்ந்த ஒரு நிறுவனம், ஒரு ஹஜ்ஜுக்கு புக் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கு முன்னாடி உம்ராக்கு ஒரு முறை ஃப்ரீயாக உங்களை கூட்டு போயிட்டு வந்துடுறோம், 5.5 லட்ச ரூபாய்க்கு உங்களை கூட்டு போகிறோம், 5.5 லட்ச ரூபாய்க்கு கிளாக் டவர் தர்றோம். 5.5 லட்ச ரூபாய்க்குலாம் கிளாக் டவர்லாம் கண்டிப்பாக யாராலையும் தர முடியாது. அதனால் இந்த விஷயத்தை ஹாஜிகள் விலை குறைவுன்னு நம்பி நீங்கள் போய் ஏமாந்துடாதீங்க. என்ன செய்யணும்? ஹாஜிகள் ஹஜ் சர்வீஸை புக் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களுடைய ஹஜ்ஜுகள் இனிமையான ஹஜ்ஜாக, வாழ்க்கையில் ஒரு முறை செய்யக்கூடிய அமல் திருப்தியாக, நிம்மதியாக, இனிமையாக அமைவதற்காக, அல்லாஹ்வுடைய திருப்பொருத்தத்தோடு நம்முடைய மன திருப்தியோடு இந்த இபாதத் அமைவதற்காக என்ன செய்யணும்னு சொல்லி எங்களுடைய 25 வருஷ அனுபவத்திலேருந்து ஒரு சில செய்திகளை உங்களுக்கு சொல்கிறேன். ஹாஜிகள் இதை கவனத்தில் கொள்ளும்படி மிக அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். முதலாவது விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால், ஒரு ஹஜ் என்பது ஹஜ்ஜுக்கு போகிற முறை 2 விசாவில் போகலாம். ஒன்று பிரைவேட் மூலமாக, இன்னொன்று ஹஜ் கமிட்டி மூலமாக. ஹஜ் கமிட்டி மூலமாக போகிறது 100% கன்ஃபார்மாக கூட்டு போயிடுவாங்க. அதில் எந்த பிரச்சனையும் கிடையாது. கவர்மெண்ட்டே நடத்துறது. அதில் உங்களுக்கு எவ்வளோ சிரமங்கள் ஏற்படும், கஷ்டங்கள் ஏற்படும், போயிட்டு வந்து உங்களுக்கு தெரியும். போன வருஷம் நிறைய ஹாஜிகள் மௌத்தானாங்க, ஒழுங்கான ஏற்பாடு இல்லை, அந்த சிரமங்களை பார்த்துருப்பீங்க. அதையும் மீறி சில பேர் பட்ஜெட்டை கவனத்தில் கொண்டு அதில் தான் ரொம்ப சீப்பு அப்படிங்கிறதுனால அதில் போவாங்க. வாஸ்தவம். 2வது பிரைவேட். ஹஜ் கமிட்டிக்கும் பிரைவேட்டுக்கும் பார்த்தீங்கன்னா பெரிய வித்தியாசம் இருக்கும். அமௌண்ட்டில், ரேட்டில் பெரிய வித்தியாசம் இருக்கும். ஏன்னு சொன்னால், ஹஜ் கமிட்டி ஹாஜிகளுக்கு ஜிஎஸ்டி கிடையாது, டிசிஎஸ் கிடையாது, வேறு எந்த டேக்ஸும் கிடையாது, வேறு எந்த செலவும் கிடையாது, இத்தியாதி செலவு கிடையாது. ஆனால் பிரைவேட் உள்ள போகிறவங்களுக்கு ஜிஎஸ்டி கட்டி ஆகணும், டிசிஎஸ் கட்டி ஆகணும். அது அல்லாத மறைமுக செலவுகள், எக்கச்சக்கமான செலவுகள் இங்கே கட்ட வேண்டியது. ஒவ்வொரு அசைவுக்கும், ஒவ்வொரு நெளிவுக்கும் பணம் கட்டினா தான் வேலை நடக்குங்கிற மாதிரி ஒவ்வொரு செலவுகள் இருக்குது. ஸோ இதனால தான் ஹஜ் கமிட்டிக்கும் பிரைவேட்டுக்கும் பெரிய வித்தியாசங்கள் வருது. சரி, பிரைவேட்டில் போகிறவங்க 3 வகையான விசாவில் நீ கூட்டு போகிறாங்க. 3 வகையான விசா ஹாஜிகள் ரொம்ப கவனமாக தெரிஞ்சுக்கணும். 3 வகையான விசாவில் கூட்டு போகிறாங்க. முதல் விசா கவர்மெண்ட்டே அலாட் பண்ணக்கூடிய கோட்டா. கவர்மெண்ட்டே அப்ரூவல் கம்பெனிகளுக்கு 25 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லுவாங்க, 20 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லுவாங்க. அவங்க மேலே எந்த கம்ப்ளைண்ட் இல்லை, ஃபோர்ஜரி இல்லை, யாரை ஏமாத்தலை அப்படிங்கிற மாதிரி உள்ளவங்களுக்கு போன வருஷம் அந்த ஹாஜிகளோட ஃபீட்பேக்கே இந்த வருஷம் கேட்பாங்க. இப்போ எங்கெல்லாம் கோட்டா கொடுக்குறோன்னு சொன்னால், போன வருஷம் எங்களோட ஹஜ்ஜுக்கு வந்தாங்க இல்லைங்களா, அந்த ஹாஜிகள் என்ன ஃபீட்பேக் கொடுக்குறான்னு கேட்பாங்க. ஃபீட்பேக் கண்டிப்பாக அனுப்பி ஆகணும். ஹாஜிகள் ஃபீட்பேக் அனுப்பாட்ட அந்த வருஷம் எங்களுக்கு கோட்டாவே வராது. ஃபீட்பேக்கே எப்படி இருக்குனாக்கா,
அட்வர்ஸ் ஃபீட்பேக் இருக்கக்கூடாது, தப்பான ஃபீட்பேக் எங்களை பற்றி இருக்கக்கூடாது, தப்பான அபிப்பிராயம் இருக்கக்கூடாது, நல்ல அபிப்பிராயம் சொல்லணும் ஆட்சிகள். அப்போ இந்த வருஷம் எங்களுக்கு கோட்டா கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி கண்டிஷன்லாம் எங்களுக்கு உண்டு. அதெல்லாம் பார்த்த பிறகு தான் கவர்மெண்ட் என்ன பண்ணுவாங்க, எங்களுக்கு கோட்டா அலாட் பண்ணுவாங்க. அந்த கோட்டாக்கு 20 லட்ச ரூபா நாங்கள் டெபாசிட் கட்டணும் கவர்மெண்ட்டுக்கு. அது அல்லாத அந்த கோட்டா அந்த கோட்டா முறையில் கூட்டு போகிறவங்க மட்டும்தான் ஒரிஜினலாக ஹஜ்ஜு கூட்டு போகிறவங்க. அதனால் ஹாஜிகள் நீங்கள் ஹஜ்ஜுக்கு போகிறதுக்கு முன்னாடி எந்த சர்வீஸில் வேணாலும் போங்க, எதை வேணாலும் தேர்ந்தெடுங்க, உங்களுக்கு முழு உரிமை உண்டு. ஆனால் தேர்ந்தெடுக்கிறதுக்கு முன்னாடி முதல் விஷயம், எந்த கம்பெனியில் போய் பேசுகிறீங்களோ அந்த கம்பெனியில் உங்களுடைய பேரில் கவர்மெண்ட் கோட்டா இருக்குதான்னு கேளுங்க. எல்லாத்துக்கும் சர்டிஃபிகேட் கொடுத்துருவாங்க. சென்ட்ரல் கவர்மெண்ட், இந்திய கவர்மெண்ட் சீல் போட்டு எங்களுக்கு சர்டிஃபிகேட் கொடுத்துருவாங்க. இப்போ இங்கே அல்மக்கா சர்வீஸ் அல்லது MS World Travels அப்படின்னாக்கா MS World Travels போடுவோம், எங்களுக்கு சர்டிஃபிகேட் வந்துருது. அல்மக்கா சர்வீஸ் எங்கள் பேரில் ஒரு சர்டிஃபிகேட் வந்துருது. அந்த மாதிரி அந்த கம்பெனி பேரில் சர்டிஃபிகேட் இருக்குதா, 50 கோட்டா வந்துருதா, 100 கோட்டா வந்துருதா, 200 கோட்டா வந்துருதான்னு முதல்ல அந்த கோட்டாவை செக் பண்ணுங்க. அவங்க பேரில் கோட்டா இல்லை, உதாரணமாக அல்மக்கா சர்வீஸ் என் கம்பெனி பேர், நான் வந்து பாம்பேலோட கம்பெனி பேர்லையோ கேரளாவோட கம்பெனி பேர்லையோ ஒரு கோட்டா வச்சுருக்கேன்னா அந்த பேப்பரை நம்பாதீங்க. அது கன்ஃபார்ம் கிடையாது. அவங்க போகலாம் இருக்கலாம், அல்லது பணத்தை இவங்க வாங்கிப்பாங்க, சர்வீஸ் அவங்க கொடுப்பாங்க. அவங்ககிட்ட போய் உரிமையோட சர்வீஸ் தான் கேட்க முடியாது. அவங்ககிட்ட போய் சோறு சரியில்லை, தண்ணி சரியில்லைனா இதான் சாப்பாடு, இந்த சாப்பாடு கிளம்பிட்டுருவாங்க. மீறி கேட்டீங்கன்னா நீ என்கிட்ட காசு கொடுத்த, காசு கட்டி அவன்கிட்ட போய் கேளுவாங்க. இந்த மாதிரி குழப்பம் நிறைய நடக்கும். அதனால வெளிமாநில கோட்டா இல்லை மற்ற கம்பெனி கோட்டாவை நம்பாதீங்க. நீ யாருக்கு பணம் கட்டுறீங்களோ அவங்க பேரில் கோட்டா இருக்குதான்னு செக் பண்ணுங்க. அந்த கோட்டா இருந்தால் மட்டும் நீங்கள் ஹாஜிகள்கிட்ட அந்த கம்பெனியில் பணம் கட்டுங்க. முதல் அடையாளம், முதல் விசா இதுதான் கோட்டா, இதுதான் கன்ஃபார்ம். இதுக்கு முன்னாடி போன வருஷம் முந்தின வருஷம் வரைக்கும் கடைசி நேரத்தில் சென்ட்ரல் கவர்மெண்ட் கோட்டா அலாட் பண்ணுவாங்க. அதனால ஹாஜிகளுக்கு ரொம்ப சிரமம் ஏற்படுத்த கம்பெனி கோட்டா வந்துச்சா இல்லையாண்டு. இப்போ அல்ஹம்துலில்லாஹ் இந்த ஹஜ்ஜுக்கு 6 மாதம் இருக்குது, இப்போயே கோட்டா வந்துருச்சு. எங்களுக்குலாம் 6 மாதம் இருக்குது, இப்போயே கோட்டா வந்துருச்சு, இப்போயே கோட்டா அனௌன்ஸ் பண்ணிடுறாங்க. அதனால நீங்கள் தைரியமாக கோட்டா பேப்பர் இதுதான் கேளுங்க. யாருன்னு கோட்டா வரல வந்துடும் எங்களுக்கு கன்ஃபார்மா அப்படிலாம் சொல்ல முடியாது. வந்தால் காட்ட போகிறாங்க, இல்லைன்னு சொல்ல போகிறாங்க. இது ஒரு விஷயம். ரெண்டாவது ஒரு விசா இருக்குது, விசிட்டிங் விசா. இந்த விசிட்டிங் விசாங்கிறது என்னன்னு சொன்னால், அவங்க வந்து நீங்கள் பாஸ்போர்ட்டை கொடுத்தீங்கன்னா இதை வந்து கோட்டா உள்ள கம்பெனிகள் பண்ண மாட்டாங்க. கோட்டா இல்லாதவங்க இருக்கிறாங்கல்ல, அவங்க சொல்லுவாங்க, இல்லாஜார் எங்களை நம்புங்க, நான் போன வருஷம் 20 பேரை கூட்டு போனோம், அதுக்கு முந்தின வருஷம் 50 பேரை கூட்டு போனோம், அதுக்கு 100 பேரை கூட்டு போனோம், ஆனால் இவங்க கேட்டு பாருங்க, நான் கூட்டு போனோமா இல்லைன்னு கேளுங்க அப்படின்வாங்க. கூட்டு போயிருப்பாங்க. எந்த விசாவில்? விசிட்டிங் விசா. விசிட்டிங் விசாங்கிறது வெறும் 25,000 30,000 கட்டினா போதும் விசிட்டிங் விசா வந்துடும். வந்த உடனே அதுக்கு GST கிடையாது, TCS கிடையாது, ஹோட்டல் பிடிக்கலாம், எதுவுமே கிடையாது. மட்டமான ஹோட்டலோட போட்டுக்கலாம். ஆனால் உங்கள்கிட்ட 4 லட்சம் 5 லட்சம் வாங்கிடுவாங்க. வாங்கி உங்களை ஏர்போர்ட் ஃப்ளைட்டில் கூட்டு போயிடுவாங்க. கூட்டு போய் மக்களை இறக்கிடுவாங்க. போகிற வழியிலேயே செக்கிங் பண்ணுவாங்க. செக்கிங்கில் மாட்டினீங்கன்னா அவ்வளோதான், நேர ஜெயிலு. உங்களை கூட்டு போகிறவர் ஹாஜிகள் 2 பேரும் ஜெயிலுக்கு போக வேண்டியதான். ஏன்னா சவுதி அரசாங்கம் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக தடை பண்ணி வச்சுருக்காங்க. விசிட்டிங் விசாவில் ஹஜ்ஜுக்கு வர்றது மிகப்பெரிய குற்றம். அந்த நாட்டில் விசிட்டிங் விசாவில் ஹஜ்ஜுக்கு வர்றது மிகப்பெரிய குற்றம். அதனால அல்லாட்ட ஹஜ்ஜு கபுலாகாமல் அல்லா கபுலாகிடும். ஹஜ்ஜு செஞ்சீங்கன்னா ஹஜ்ஜு கபுலாகிடும் இன்ஷா அல்லாஹ். அதுக்கு வந்து நீங்கள் வந்து அந்த விசா இந்த விசா நல்லா பார்க்க மாட்டான். இஹ்லாஸாக செஞ்சீங்கன்னா அல்லா கபுல் செஞ்சிடுவான். ஆனால் மாட்டினீங்கன்னா 2 வருஷம் ஜெயில், 2 வருஷம் ஜெயிலு, 10,000 ரியால் ஃபைனு ஒரு ஹஜ்ஜுக்கு. அந்த கூட்டு போனவருக்கும் ஃபைன் தண்டனை உண்டு. அதனால விசிட்டிங் விசாவில் போனீங்கன்னா நீங்கள் ஜெயிலுக்கு போகிறதுக்கு 100% வாய்ப்பு இருக்குது. இது 2வது வகையான விசா. ஒரு 3வது வகையான விசா இருக்குது. இந்த விசாக்கு பேர் என்ன சொல்லுவாங்கன்னா ராயல் விசாங்குவாங்க, அல்ல பிரின்ஸ் விசான்னு சொல்லுவாங்க. உங்களுக்கு சொல்கிறவங்க, உங்களை ஆஜியார் நாங்கள் பிரின்ஸ் விசாவில் கூட்டு போகிறோம். இதெல்லாம் யார் செய்வாங்கன்னா கவர்மெண்ட் அப்ரூவலோட GST கட்டி TCS கட்டி 20 லட்ச ரூபா டெபாசிட் கட்டி கோட்டாவை வரல பாருங்க, அவங்க சொல்லுவாங்க. கோட்டா இல்லாதவங்க எல்லாம் செய்வாங்க. என்ன சொல்லுவாங்க, ஆஜியார் உங்களை நாங்கள் பிரின்ஸ் விசாவில் கூட்டு போகிறோம், உங்களை வந்து ராயல் விசாவில் கூட்டு போகிறோம் அப்படிங்குவாங்க. இது என்ன விசான்னு சொன்னால், சவுதியில் உள்ள ராயல் ஃபேமிலி இருக்காங்களா, மன்னர் ஃபேமிலி, அந்த மன்னர் ஃபேமிலியோட பிரின்ஸு சொந்தக்காரங்களோ மற்றவங்க என்ன பண்ணுவாங்க, அவங்க செஞ்ச பாவத்தை பூரா வருஷம் பூரா செஞ்ச பாவத்தை கழிக்கிறதுக்கு ஒரு வருஷத்துக்கு என்ன பண்ணுவாங்க, ஒவ்வொரு நாட்டு எம்பசி, ஏழை நாட்டுடைய எம்பசிக்கு ஒரு 100 விசா 200 விசா கொடுத்துருவாங்க. கொடுத்து அதை காசு அவங்க கட்டிடுவாங்க. கட்டி இந்த விசாவில் மிஸ்கின்களை கூட்டுவாங்க அப்படின்ட்டுருவாங்க. இது வந்து யாருக்கான கொடுக்குறது, பிரின்ஸாக இருக்கிறவர் ஏழை நாடுகளில் பிச்சைக்காரங்களுக்கு கொடுக்குற விசா. இது மிஸ்கின்கள் கொடுக்குற விசா. உங்கள்கிட்ட என்ன சொல்லுவாங்க, இதுக்கு பேர் ராயல் விசா, இது பிரின்ஸ் விசா. கொடுக்குறவர் ராயல், கொடுக்குறவர் பிரின்ஸு. யாருக்காண்டி கொடுக்குறாரு, மிஸ்கினுக்காண்டி கொடுக்குறாரு. கொடுக்குறவர் பிரின்ஸு யார் கொடுக்குறாரு, பிச்சைக்காரனுக்காண்டி கொடுக்குறாரு. அந்த பிச்சைக்காரங்களுக்காண்டி மிஸ்கின்களுக்காண்டி கொடுக்குற விசா. இப்போ இந்த எம்பசியில் என்ன பண்ணுவோம், அது மிஞ்சி போனால் இந்தியான்னு எடுத்துக்கலாம், இந்தியாவுக்கு ஒரு 100 விசா வரும், இல்லை 200 விசா வரும். இதை என்ன பண்ணுவாங்க, இந்த பாம்பேயில் உள்ள டெல்லியில் உள்ள புரோக்கருங்க ஒவ்வொருத்தரையும் ஒரு கம்பெனியும் நீ 100 பாஸ்போர்ட் கொடு, நான் உனக்கு அடிச்சு தரேன், பிரின்ஸ் விசா அடிச்சு தரேன், நீ 100 பாஸ்போர்ட் கொடு, இப்படி என்ன பண்ணுவாங்க, ஒரு 50 புரோக்கரு 200 பாஸ்போர்ட் 10,000 பாஸ்போர்ட் தரும். 10,000 பாஸ்போர்ட் எம்பசிக்குள்ளே போகும்.
ஆனால் அடிக்கிறது எத்தனை பாஸ்போர்ட்டு? இவர் 200 பாஸ்போர்ட். யாருக்கு அடிப்பாங்க, யாருக்கு அடிக்க மாட்டாங்க ஒன்றும் தெரியாது. அதனால இந்த பிரின்ஸ் விசாங்கிறது கொடுக்குறவன் பிரின்ஸாக இருந்தாலும் கொடுக்கறது யாருக்காண்டி? பிச்சைக்காரனுக்காண்டி. இப்படி ஒரு பிச்சைக்கார விசாவை வாங்கி, ஒரு மிஸ்கின் விசாவை வாங்கி நம்ம ஹஜ்ஜுக்கு போகணுமா? அல்லாட வீட்டை தரிசிக்க போகிறோம், அல்லாட கடமை நிறைவேற்ற போகிறோம். நம்ம மிஸ்கின்லாம் பிச்சைக்காரமாக போகணும். மிஸ்கினாக போகணும் யார்கிட்ட? ரப்புட்ட கையேந்திட்டு போகணும். மிஸ்கினா நம்ம பிச்சைக்காரனாக போகணும் யார்கிட்ட? நம்ம ரப்புல அளவிட்ட கையேந்தி, ரப்பே நீ தான் செல்வந்தன், நான் பிச்சைக்காரன் அப்படின்ட்டு போகணும். மன்னர்கள் கொடுக்குற பிச்சைக்கார விசாவுக்கு மிஸ்கின் விசாவுக்கு போகணுமா நம்ம? அதனால சகோதரர்களே, நீங்கள் ஹஜ்ஜுக்கு புக் பண்ணுறதுக்கு முன்னாடி 2 அளவுகளை பாருங்க. ஒரு அளவுகளை பார்க்காதீங்க. நீங்கள் பார்க்கக்கூடாத அளவுகள் இருந்துச்சுன்னா விலை கம்மின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஏமாந்துருவீங்க. நல்லா புரிஞ்சுங்க. இன்னைக்குள்ள நிலவரத்தில் ஜிஎஸ்டி கட்டி, டிசிஎஸ் கட்டி, மற்ற இத்தியாதி செலவுகள் நான் செஞ்சு ஒரு ஹாஜிக்கு 6 லட்சம் ரூபாய் 7 லட்சம் ரூபாய் இல்லாமல் நீங்கள் அச்சரிசு நடத்த முடியாது. ஒரு ஹாஜிக்கு 6 லட்சம் 7 லட்ச ரூபாய் இல்லாமல் அச்சரிசு நடத்த முடியாது. அது 5 ஸ்டார் ஹோட்டலில் ரூம் போட்டால் 7 லட்சம் தான் கட்டி ஆகணும். அது கம்மி நடத்த முடியாது உங்களால் யாராலையும். அதையும் மீறி ஒருத்தன் நான் 5.5 லட்சத்துக்கு கிளாக் டவரில் போடுறேன் அப்படின்னு ஒரு கோட்டா உள்ள ஒருத்தன் சொன்னான்டா, அது பச்சை பொய்ங்கிறத புரிஞ்சுங்க. நீங்கள் அடுத்த வாரத்தை என்ன கேட்கணுன்ட்டு 5.5 லட்சத்துக்கு கூட்டு போகிறப்பா கிளாக் டவர் 5 ஸ்டார் போடுறேன்னு சொல்றீங்க, எத்தனை நாள் போடுறேன்னு கேளுங்க. எத்தனை நாள்? 5.5 லட்ச ரூபா கொடுத்து அவங்க கிளாக் டவரில் போட்டாங்கன்னா அவன் 7 நாளைக்கு மேலே அவனால் போட முடியாது. 40 நாளில் 7 நாள் கிளாக் டவர் வந்துட்டீங்கன்னா மீதி 35 நாள் எங்கே இருப்பீங்க? 10 நாள் மதினாக்கு போச்சுன்னா மீதி 25 நாள் நீங்கள் அரிசியாக தான் கிடக்கணும். 7 நாள் உங்களுக்கு கொடுத்துருவாங்க, எங்கே கிளாக் டவர் கொடுத்துருவாங்க. மீதி 20 நாள் 25 நாள் அரிசியால் போட்டுருவாங்க. அதுக்கு நீங்கள் ஹஜ்ஜுக்கு போயிட்டு போயிடலாமே. அதனால் 5.5 லட்சம் கொடுத்து உங்களுக்கு கிளாக் டவர் போடுங்கன்னா அவங்களை நம்பாதீங்க. எத்தனை நாள் கேட்டீங்கன்னா அவங்க மாட்டிப்பாங்க. எத்தனை நாள் கிளாக் டவர் கொடுப்பீங்கன்னா மாட்டிப்பாங்க. முதல் விஷயம். 2வது விஷயம், நீங்கள் விலை கம்மிங்கிறத பார்க்காதீங்க. இது அளவுகள் அல்ல. நல்ல தரமான உங்களுக்கு சர்வீஸ் வேணும், அங்கே நல்ல உங்களுக்கு ஹாஜிகள் ஹிதமத் செய்யணும், நல்ல முறையில் திருப்தியாக அமல் செஞ்சுன்னா 2 அளவுகளை பாருங்கள். முதல் அளவுகள் கவர்மெண்ட் கொடுத்த கோட்டா பேப்பர் அங்கே இருக்குதா அவங்கள்ட்ட, இது ஒரு அளவுகள். 2வது அளவுகள், போன வருஷம் உங்கள் கூட ஹஜ்ஜுக்கு வந்தவங்க யார், அந்த 50 பேர் லிஸ்ட்டை கொடுங்க, 100 பேர் லிஸ்ட்டை கொடுங்க, 150 பேர் ஃபோன் நம்பர் கொடுங்க, நாங்கள் அவங்க பேசிட்டு புக் பண்ணுறேன்னு சொல்லுங்கள். இது 2வது அவங்களுக்கு அளவுகள். போன வருஷம் இவங்களோட ஹஜ்ஜு பண்ணவங்க அவங்க என்ன ஃபீட்பேக் கொடுக்குறான்னு பாருங்கள், எப்படி இருந்துச்சு சர்வீஸ்ன்னு கேளுங்க. 2வது கவர்மெண்ட் கோட்டா பேப்பர் தான் பாருங்க. இந்த 2 மட்டும் அளவுகளை வைங்க. தயவு செஞ்சு ஹாஜிகள் கம்மி ரேட்டுன்னு பாஞ்சு விட்டில் பூச்சிகள் மாதிரி போய் நெருப்பில் போய் விழுந்துடாதீங்க. இன்னொரு முக்கியமான விஷயம் கவனிக்கணும்னு சொன்ன ஹாஜிகள், இப்போ சமீபத்தில் ஒரு வாரமாக ஒரு யாருன்னே தெரியாத, பேர் தெரியாத, நம்ம ஊரில் மொட்டை கடிதம் இல்லையா, அதில் ஊர் பேர் தெரியாத ஒரு மொட்டை மெசேஜ் ஹஜ் சம்மந்தமாக ஒரு மெசேஜ் பரவிட்டு இருக்குது வாட்ஸ்அப்பில். ஏன்னா வாட்ஸ்அப்பில் பரவ ஃபித்னா தானே. அதில் ஒரு ஃபித்னா என்னென்னா, அதாவது இப்போ யாரும் புக் பண்ணாதீங்க ஹாஜிகள் யாரும், உங்களுக்கு ஒரு 2 மாதம் கழிச்சு 3 மாதம் கழிச்சு புக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரேட் ரொம்ப கம்மியாக வந்துடும், ஹஜ் கம்மி ரேட்டுக்கு வந்துடும் அப்படிலாம் ஹாஜிகளை மிஸ்கேட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இது யார் எழுதுனானே தெரியல. இது முழுக்க ஹாஜிகளை குழப்பக்கூடிய ஒரு ஃபித்னா இது. ஏன்னு சொன்னால், நீ எத்தனை மாதம் கழிச்சுனா சரி உங்களுக்கு ஜிஎஸ்டி குறைய போகிறதில்ல, டிசிஎஸ் குறைய போகிறதில்ல, இன்னும் பிற செலவுகள் எதுவும் குறைய போகிறதில்ல, ஹோட்டல் ரேட்டு குறைய போகிறதில்ல. அதனால் எத்தனை மாதம் கழிச்சாலும் சரி இதே ரேட்டு தான் இருக்கும். என்ன இப்பயே புக் பண்ணிட்டீங்கன்னா உங்களோட பயணம் இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ்வுடைய உதவினால கன்ஃபார்ம் ஆகிடும். இல்லை லேட்டாக புக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கன்ஃபார்ம் ஆகாது. இதுதான் உள்ள நிலைமை. அதனால் இந்த மாதிரி வரக்கூடிய வதந்திகளை, மொட்டை மெசேஜ்களை ஹாஜிகள் நம்பாதீங்க. நம்பி பணத்துடைய பேராசையினால 2 மாதம் கழிச்சு போனால் நமக்கு சீப்பாக கிடைக்கும் அப்படிலாம் இருக்காதீங்க. அப்படிலாம் சீப்பாக இருக்க வாய்ப்பே கிடையாது. ஏன்னா எந்த டேக்ஸும் குறையாது, எந்த ஹோட்டல் ரேட்டும் குறையாது. என்ன ஆனால் உங்களுக்கு ஏமாற்றம் தான் மிஞ்சும். என்ன மிஞ்சுனாக்கா, ஹஜ்ஜுக்கு போகிறோன்னு ஆசைப்பட்டிருப்பீங்க, கடைசியில் நீங்கள் சீட்டு கிடைக்காம ஏதாவது ஒரு கூப்பிட்ட கமெண்ட்டை போவீங்க, அவன் எக்கச்சக்கமான காசு உங்களை வச்சு தீட்டுவான், ரேட் வச்சு தீட்டுவான். அதான் நடக்கும். அதனால் தயவு செஞ்சு ஹாஜிகள் இந்த மாதிரி மொட்டை மெசேஜ்கள், வதந்திகள் நம்பாதீங்க. இப்போ புக் பண்ணாதீங்க, 2 மாதம் கழிச்சு புக் பண்ணுங்க அப்படின்னு வதந்திகள் நம்பாதீங்க. அப்புறம் 2வது, ஹாஜிகள் புக் பண்ணுறதுக்கு முன்னாடி முக்கியமான விஷயம் பார்க்கணும். இது ஒரு பெரிய இபாதத்து, வாழ்க்கையில் ஒரு முறை செய்கிற இபாதத்து. இதுக்கு முன்னாடி நம்ம செஞ்சு அனுபவப்படாத ஒரு இபாதத்து, இதுக்கு முன்னாடி செஞ்சு அனுபவப்படாத ஒரு இபாதத்து, வாழ்க்கையில் ஒரு முறை செய்கிற ஒரு இபாதத்து. அப்படிங்கிறதுனால இந்த இபாதத்தை பற்றி முக்கியமாக தேவை நல்ல கைடன்ஸு, நல்ல வழிகாட்டுதல் வேணும். இன்றைக்கி ஹஜ் கமிட்டி ஹாஜிகள்லாம் என்ன புலம்புறாங்கன்னா, எங்களுக்கு கைடன்ஸே கிடையாது. சமீபத்தில் ஹஜ் கமிட்டி நிறுவனத்தோட, அரசு ஹஜ் கமிட்டியுடைய சேர்மனோட எங்களோட மீட்டிங் நடந்துச்சு. அந்த மீட்டிங்கில் நானே கோரிக்கை வச்சேன் அப்படின்னா, தயவு செஞ்சு ஹஜ் கமிட்டி ஹாஜிகளுக்கு நாங்கள் வழிகாட்டுறோம்.
எங்களை தொடர்பு கொள்ள சொல்லுங்க. ஹஜ் கமிட்டி ஹாஜிகளுக்கு நாங்கள் போய் வழிகாட்டுறோம், எப்படி அமைச்சர் வழிகாட்டுறோம் அப்படின்னு நான் கோரிக்கை வச்சோம். அதனால ஹஜ்ஜை பொறுத்த வரைக்கும் வாழ்க்கையில் ஒரு முறை செய்கிற இபாதத்துங்கிறதுனாலையும் இதுக்கு முன்னாடி செஞ்சு பழக்கப்பட்ட அனுபவம் இல்லைங்கிறதுனாலையும் முதல்ல தேவை நல்ல வழிகாட்டிகள், நல்ல கைடன்ஸு, உங்கள் கூடவே இருந்து திருப்தியாக வழிகாட்டணும். இல்லைன்னு பண்ண பார்க்குறோம், ஆளுங்கள் போவாங்க இருப்பாங்க, எல்லாம் இருப்பாங்க, ஒழுங்கான வழிகாட்டுதல் இருக்காது. என்னாகும், ஹாஜிகள் மினால கூட தூங்குவாங்க, அரட்டடிப்பாங்க, நம்ம இந்தியாவை பற்றி ஊர்வலாக பேசிகிட்டு இருப்பாங்க. இதுக்கு ஹஜ்ஜுக்கு போகிறோம். அதனால் தயவு செஞ்சு மினாவுடைய அமல்கள், அரஃபாவுடைய அமல்கள் சிறப்பாக நடந்து அல்லாவுடைய திருப்பொருத்தத்தை பெற வேண்டும் என்றால் மெயின் விஷயம் நல்ல கைடன்ஸ் இருக்கிறாங்களா, நல்ல ஆளுங்கள் கூட இருக்கிறாங்களா அப்படிங்கிறத பார்த்து புக் பண்ணுங்க. இது ஹஜ்ஜுங்கிறது வாழ்க்கையில் ஒரு முறை செய்கிற அமல், திருப்தியாக இபாதத்தை செய்யணும். இந்த 2 அளவுகளை கண்டிஷனாக பாருங்கள். எந்த சர்வீஸ்லாம் பாருங்கள், நீங்கள் தமிழ்நாட்டில் போங்க, இந்தியாவில் போங்க, அல்லது பாம்பேல போங்க, டெல்லி எங்கே தானே போங்க. ஆனால் 2 அளவுகள். முதல் அளவுகோல் அவங்க கம்பெனி பேரில் கோட்டா பேப்பர் இருக்குதா. 2வது அளவுகோல் போன வருஷம் ஹஜ்ஜுக்கு போனாங்க, ஹஜ்ஜுக்கு வந்தவங்க எங்களுக்கு நம்பரை தாங்க, நேம் லிஸ்ட்டை தாங்க, நான் அவங்க பேசிட்டு கன்ஃபார்ம் பண்ணுறேன். இந்த 2 அளவுகளை வைங்க. மற்ற ரேட்டு கம்மின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களுடைய காசை இழந்து நிம்மதி இழந்து அங்கே போய் அவஸ்தப்பட்ட நிலைமை ஏற்படக்கூடாது. அன்பார்ந்த ஹாஜிகள், உங்கள் மீது உள்ள அன்பினாலும் கரிசனத்தினாலும் இந்த விஷயத்தை சொல்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ்வுடைய மாபெரும் கிருபையினால் எங்களுடைய மக்கா சர்வீஸ் சிறப்பாக அல்ஹம்துலில்லாஹ் நாங்கள் ஹஜ் சர்வீஸ் நடத்திட்டு இருக்கிறோம். 25 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸோடு நடத்திட்டு இருக்கிறோம். எங்கள் கூட போன வருஷம் 150 ஹாஜிகள் வந்தாங்க. அந்த 150 ஹாஜிகளுடைய லிஸ்ட்டை வேணால் உங்களுக்கு தரோம். அல்ஹம்துலில்லாஹ் சிறப்பாக புக் பண்ணி எங்களுக்கு இன்னும் கொஞ்சம் தான் இருக்குது சீட்டு. 150 சீட்டில் இன்னும் கொஞ்சம் தான் இருக்குது சீட்டு. அல்ஹம்துலில்லாஹ் அந்த சீட்டை ஃபில் பண்ணி நல்லபடியாக கூட்டு போயிருக்கான்னு துவா செய்யுங்க. வாஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. لبيك اللهم لبيك لبيك لا شريك لك لبيك إن الحمد والنعمة لك والملك لا شريك لك لبيك اللهم لبيك لبيك لا شريك لك لبيك إن الحمد والنعمة